மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். விஜய் அவர்கள் கட்சி பெயரை பதிவு பண்ணியிருக்காரு. 26 எலெக்ஷன்ல முழு நேரமாக அரசியலில் ஈடுபட போறேன்னு இருக்காரு. முதல்ல உங்களுடைய பார்வைகள் என்ன இதுல? வணக்கம் கார்கே. சட்டமன்ற கட்சி அதை சுருக்கி குழுவாக்கிட்டீங்க. குழுவாக்காதீங்க, அது சட்டமன்ற கட்சி. ஓகே, வரவேற்கிறோம். சகோதரர் விஜய் அவர்கள் ஆரம்பித்துள்ள தமிழ்நாடு வெற்றி கழகத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஜனநாயக ரீதியில் மக்களுக்காக பாடுபட வருகின்ற கட்சிகள் இன்று தேவைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில விஜய் ஆரம்பித்துள்ள கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் மதம் சாதி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு நேர்மையான நடுநிலையான கட்சியாக அவர் பரிமாண வளர்ச்சி பெற வேண்டும். எங்களுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். குறிப்பாக அவர் எவ்வளவோ இன்னல்களை துன்பங்களை எல்லாம் திரைத்துறையில் சந்தித்தார். அதை யாரால் சந்தித்தார், எப்படி சந்தித்தார், அவருடைய விஜய் என்ற பெயரை ஜோசப் விஜய் என்றெல்லாம் சித்தரிக்கப்பட்டதெல்லாம் எல்லோரும் அறிவார்கள். அதையெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான போக்குகளை அவர் அகற்ற வேண்டும். அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். மதவாத சக்திகள் இந்த நாட்டை அபகரிக்க முயற்சி செய்கின்றன, அதையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தில் தான் அவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். நாங்கள் வரவேற்கிறோம். இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அவரது திரைப்படத்தில் நடிப்பதை நிறுத்தி விடுவார் என்று சொல்கிறார்கள். அவர் தொடர்ந்து நடிக்க வேண்டும். அதிகாரத்திற்கு அவர் வந்த பிறகு வேணா யோசிக்கலாம். இதுவரை ஏராளமான ரசிகர்களை வைத்திருக்கிறார். அவருக்கென்று ஒரு ரசிகர்களுடைய கூட்டம் இருக்கின்றன. ஆகவே அவர் நடிக்க வேண்டும். தொடர்ந்து நல்ல திரைப்படங்களை இந்த சமூகத்திற்கு தேவையான கதை பாத்திரங்களில் அவர் நடிக்க வேண்டும் என்றுதான் என்னை போன்றவருடைய விருப்பம். இருந்த போதிலும் அவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எல்லாம் சந்தித்தவர், நட்புணர்வோடு இருப்பவர், நேர்மையாக நியாயமாக நடுநிலையாக. அவர் விஜய் காங்கிரஸ்ல இணைவாரான்ற கேள்விகள்லாம் இருந்தது. இப்படிப்பட்டவர்கள்லாம் இப்போ விஜய் ஒரு நடுநிலையான நடிகர், ஒரு திறமையாக நடிக்கக்கூடியவர், தமிழக மக்களிடம் நிறைய ரசிகர்களை பெற்றவர். அவர் அப்படி இருக்கும்பொழுது அவரை குறிவைத்து யார் தாக்குகிறார்கள், அவரை ஆதரிக்கும் சக்திகள் யார் என்பதை அவருக்கு நன்றாக தெரியும். கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஆதரிக்கும் இடத்தில் தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட யாருக்கு துன்பம் ஏற்பட்டாலும், யாருக்கு கொடுமைகள் நடந்தாலும், சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அங்கே காங்கிரஸ் பேரியக்கம் நிற்கும். அந்த வகையில் தான் நாங்கள் தொடர்ந்து விஜய்க்காக அப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஒரு சோதனையான நேரத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுத்து நானே பல தொலைக்காட்சி விவாதங்களில் அவருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறேன் என்பது நீங்கள் நன்கு அறிந்தவர் என்று நான் உணர்கிறேன். அந்த அடிப்படையில மீண்டும் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி திரு செல்வ பெருந்தகை. வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறது காங்கிரஸ் அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.